தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபையில் தூங்கிய அதிமுக எம்எல்ஏ. சட்டசபையில் தூங்கிய அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. உணவு உண்ட பின்பு யாருக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். அதற்காக வேண்டி பள்ளிக்கூடத்தில் தூங்க முடியாது, வேலை செய்யும் இடத்தில் தூங்க முடியாது, வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது தூங்க முடியாது. இன்று தமிழக சட்டசபையில் விவாதத்தின் பொழுது ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தூங்கினார். அதிமுக எம்எல்ஏ உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், இவர் சட்டசபையில் தூங்கி கொண்டிருந்தார். நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. தொலைக்காட்சிகளில் இவை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. அதிமுக எம்எல்ஏ சட்டசபையில் தூங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. டங்ஸ்டன் சுரங்கம் அனுமதி வழங்கக்கூடாது என்று தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் துரைமுருகனுக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. அந்த வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சட்டசபையில் தூங்கினார். சட்டசபையில் தூங்குவதற்காக மக்கள் உங்களை அனுப்பி வைத்தார்கள். செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த மாதிரி தூங்கியிருப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளணும். ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிறக்காக வேண்டி பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஏன் சட்டசபையிலையுமா போய் தூங்கணும்? வீட்டில் தூங்குறதுக்கு நேரம் இல்லையா? ஏன் சட்டசபையில் போய் தூங்குறீங்க? தமிழ்நாடு மானத்தை வாங்குறீங்க.